விட்டு அவளை என்ன செய்ய போற ஏது செய்ய போற என்னடா அது அடியே ஆத்தி என்னடா ஒரு பக்கம் தொங்குது நானே எனக்கு தான் தொங்குது ஹாய் 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 பத்தி ஹாய் போயிட்டு வந்தேன் அந்த ஹாய் சொல்லலாமா உன்னை ஹாய் சொன்னேன் நீ எல்லாம் போனா எப்படிடா தாண்டறது நானே போக முடியாம தான் தெரியுது இப்ப ஹாய்னா உங்களை புதுசா பாக்குறேனே ஹாய் நானும் அதை தான் சொல்றேன் நானும் உங்களை புதுசா தானே பாக்குறேன் அதான் ஹாய் how are you ஃபைன் I தோற இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்களா தும் சே பியர் கட்டே தம்பி என்ன தும்மா வருதா நான் சொல்ற மாதிரி சொல்லு அந்த பிளே பார்த்து நிம்மல் நிம்மல் அந்த பிளே பார்த்து சொல்லு நிம்மல் நிம்மல் எம்மல் நான் செருப்படி வாங்குற உறுதிடா நிம்மல் சொல்லுங்க கரெக்ட் சிரிக்க கூடாது சீரியஸா பேசு நீங்க சொல்லி எனக்கா நான் ஃபெயில் ஆயிருக்கேனா நிம்மல் நிம்மல் நம்மல் நம்மல் யாம்பல் ஏம்பல் சொல்லி குறானா ஏம்பல் அப்புறம் ஊம்பல் ஊம்பல் ஏம்பல் நிம்மல் சொல்லி ஆமா ஏன் பொழப்படி பார்க்க விடு நம் பொழப்ப பாப்போம் வந்து ஓ பொழப்ப நான் பார்க்க விடுனா ஏன் பொழப்ப நீ பார்க்க விடியா ஆமா ஏன் பொழப்ப நீ பார்க்க விடு வேலை என்னமா அத பாத்துட்டு போனே நான் ஏதாவது வியாபாரத்தை கெடுத்தனா இல்ல நான் ஏதாவது பேசுனேனா அந்தால இருந்து நீ தான் கோழி இத தின்னாப்ல பேசிட்டே இருக்கற மூச்சு மாற கட்டையும் பாரு வியாபாரத்தை பார்க்க ஓரமா பாரு மணிமேல ஆரோ பஸ் லாரியா வந்து இடிச்சா என்ன ஆகுறது ஏமா நான் மோல கண்டு உனக்கு நல்லதா போச்சு என்ன ஒரு பைக்கு மாதிரி இருந்தா என்ன நடந்திருக்கு என்ன ஆயிருக்கு ஒரு லாரி மாதிரி இருந்தா என்ன நடந்திருக்கு என்னைய பார்த்து எதுவும் மோதாது என்னைய பார்த்தோனே வண்டி லிஃப்ட் தான் கொடுக்குமே தவிர மோதாது இப்ப சொல்றியே பார்த்து வேணா மோதுனா அம்மா நீ சொல்ற ஒரு வகையில நல்ல இது நாங்கெல்லாம் பஸ் மறைச்சா பஸ் நிப்பாட்ட மாட்டேன் அப்படியே நாங்க போய் முன்னால இன்ஜின்ல உட்கார்ந்தா அந்த டிரைவர் என்னை பேசுவேன் ஏய் அது பொலியாத மாதிரி கேட்டிப்ப இன்ஜின்ல உட்கார்ந்து நம்ம ராஸ்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவேன் இதே நீங்க பொம்பளையால மறைங்க வண்டி உடனே நிக்கி பிரேக்கே பிடிக்காது அப்பதான் நல்லா நிப்பாட்டுவேன் அப்படியே நீங்க வந்து முன்னால ஏறி பின்னால வழியில அவனே கூப்பிடுவேன் அக்கா இங்கிட்டு வாங்க அப்படின்னு இங்கிட்டு இடம் இருக்கு வாங்க அப்படின்னு அப்படியே நீங்க போய் அந்த இன்ஜின் பக்கத்துல உட்காந்துட்டேன்னா அவனுக்குள்ள சந்தோஷம் அடியே ஆத்து உங்களை பாக்குற ரோட்ல ஒரு வயது போக மாட்டேன் உங்களை பாத்துக்கிறேன் வண்டி டிரைவருமா உங்களை பார்த்த சந்தோஷம் இதே கிளவியில உட்காந்து வச்சுக்க எரிச்சாய் இன்னும் இருக்குங்க வர பின்னால இன்ஜின் மயிரில் உட்காரலாமா அப்படின்னு உங்க மாதிரி இருந்தா நீங்க சொன்ன மாதிரி உங்களை பார்த்தா வண்டி நிக்கி என்ன அதையா சொல்றேன் குண்டியோட இதையும் ஆனா உனக்கெல்லாம் குண்டி எங்க திரும்ப நிக்கலைன்னு சொன்னா இதெல்லாம் என்னடா அர்த்தம் நல்லா அந்த குண்டியை வச்சு நல்ல ஜேசிபி வண்டி மண்ணு தோன்ற வண்டி ஆட்ட நீங்க ஆளை பார்த்து மூச்சு மோர கட்டையும் பாரு பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னே நிக்குதுன்னா பிள்ளைங்க காலையில வேலைக்கு போற பிள்ளைங்க படிக்க போற பிள்ளைங்க அதனால ரொம்ப நேரம் நின்னுட்டு போனா அசதியா இருக்குமே உட்காந்து கட்டுன்னு உதவி பண்றதான் உதவி இப்படி பேசுறது எல்லாத்தையும் தப்பா பேசி பேசியே எல்லாம் தப்பாவே மாறிடுச்சியா தப்பா பேசுறோம் எங்களை சொல்லாதம்மா ஆம்பளை நாங்க கேக்குறோம் ஆம்பளை ஏறினா ஏன் ஆம்பளை பின்னாடி ஏறினா உங்களுக்கு கால் எதுவும் எடுச்சுக்கலாம் முன்னாடி நீ ஏன் முன்னாடி ஏற எனக்குல தெரியும் டிரைவர் கண்டக்டர் எங்களை பாதுகாக்கறாங்க நீ முன்னாடி ஏறிக்கிட்டு எங்களையே இப்படியே வண்டி ஆற இடிச்சுக்கிட்டே நிப்ப இதான் உனக்கு ஜோப் அதான் உனக்கு சாதம்னு இதுல பேண்ட்டுக்குள்ள வேற கைய விட்டுக்கற நீ கைய ஜோப்புக்குள்ள செய்யலன்னு நினைக்கிற அது பொம்பளை ஒரசியல நீ அப்படியே நோண்டிட்டே நிப்ப இது எங்களுக்கு தெரியாதா நீ அந்த அம்மா கொல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அஞ்சங்க அந்த பேண்ட் பாக்கெட்ல கைய விட்டுக்கிட்டு இப்படி சொறியறானே அந்த சுகமே வேற எரும மாடு உனக்கு தெரியாது உனக்கு சுகமா இருக்குன்னா பின்னாடி ஏறி சொறியா முன்னாடி பொம்பளை பிள்ளைய கூட்டமா இருக்கும் பொம்பளை பிள்ளைகளை இடிச்சிட கூடாதுன்னா ஆண்களை பூரா போய் பின்னாடி உங்க பொம்பளை பிள்ளை பின்னால நிக்கிறோம் நாங்க சும்மா நிக்கிறோம் எங்க சும்மா நிக்கிற பாதுகாப்புக்கு இப்ப பஸ் போகுது ஆமா நான் வந்து நீ பஸ் இல்லடா நீ கண்டேனர் இல்ல நான் டிப்பர் நீங்க வந்து டிரைவர் இல்ல ஓட்டுங்கம்மா ஏய் ஆமா ஓடி என்னடா பொளந்து காட்டிட்டு நிக்கிற அம்மா நீங்க டிரைவர் ஏண்டா நாசமத்து போறவனே
இன்ஜின் அப்படி சொல்லக்கூடாது. இங்க வா. இப்ப நீ டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருக்க. இன்னைக்கு ஆயுத பூஜை அப்படி சொல்லக்கூடாது. ஆயுதத்துக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆயுதத்துக்கு வேலை கொடுக்கணும். ஆனா மாலை போட்டுருக்கேன். மாலை போட்டா 101 ரூபா காணிக்க போட்டுக்குவான். அஜி ஒன்னோட சேர மாட்டேன்டா. இல்ல எதுக்கட்டாலும் காணிக்க போட்டு தேய்ச்சு சொல்றா. டேய் நேரா நில்லியா. நேரா நிக்கிறேன். இப்படி நேரா நில்லு. வயித்த உள்ள தள்ளு. ஓகே. நீ வர்றதுக்கு முன்னாடி அது வருது. நேரா நின்னுக்க. இப்ப வண்டி போகுது. என்னையாண்டா பிடிக்கிற கம்பி மேல இருக்கு. கம்பியா போடுறா. வண்டி போயிட்டு இருக்கு. இப்ப நான் முன்னாடி நிக்கிறேன். நீ பின்னாடி நிக்கிற. வண்டி போகுது. ஆடுறா. ஏய் நல்லா இருக்கடா. கை தட்டுக்கடா. ஆயுத பூஜை அன்னைக்கு நல்லா இருக்கடா. நான் என்னவோ மாலை ஓட்டுக்கவே ஆயுதத்துக்கு வேலை எடுக்க முடியாது. தம்பி நானும் திருச்சிலி உன வந்து பஸ்ல ஏறிக்கலாமா? ஐயா நீ வேணாம். நீ என்னைய புடிச்சு தட்டி நீ ஜோலி பார்த்து போடுவேன். உன்னை நம்பவே மாட்டேன். நான் சும்மா இருந்தவனை பல்ட்டி அடிப்பேன். மயிலா புடும்பேன். நான் பாட்டுல செவனேன்னு உள்ள இருக்கிறேன். இப்ப தெரியுதா? இதத்தான் சொல்றேன். இந்த பிரச்சனைக்காண்டி தான் ஆண்களை பூரா பின்னாடி ஏற சொல்றேன். அப்படி சொல்லாதீங்க. நாங்க வந்து ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கல 5 வயலுக சுத்தி நிக்கிறோம்னா எதுக்கு? எதுக்கு? உங்க பாதுகாப்புக்கு. எனக்கு என்ன நீ பாதுகாப்பு? ஆமாமா பொம்பளை பிள்ளை தனியா நிக்கிறேன்னு உங்களை சுத்தி நிக்கிறோம்னா பாதுகாப்புக்கு. அதான் எதுக்கு? நீங்க பஸ்ல ஏறி வச்சுங்க. அந்த பஸ்ல நாங்க ஏறுவோம். எதுக்கு? உங்க பாதுகாப்புக்கு. நல்ல ஆப்பு. நீங்க எந்த ஊருக்கு டிக்கெட் எடுக்கிறீங்க அந்த ஊருக்கு நாங்க டிக்கெட் எடுப்போம். எதுக்கு? உங்க பாதுகாப்புக்கு. நல்ல ஆப்பு. நீங்க எங்க இறங்குறீங்களோ அங்க நாங்க இறங்குவோம். எதுக்கு? உங்க பாதுகாப்புக்கு. நல்ல ஆப்பு. நீங்க நடந்து போனீங்கன்னா நாங்க உங்க பின்னாலே வருவோம். எதுக்கு? உங்க பாதுகாப்புக்கு. ஒத்த வழி சாலைன்னா 4 பேர் சேர்ந்துட்டு ஆப்பு வச்சு கும்பிட்டு போறீங்க. நீங்க வீட்டுக்குள்ள ஓட்டியனா நாங்க வெளியே நிப்போம். எதுக்கு? அது எங்க பாதுகாப்புக்கு. நொப்பே இருந்தா என்ன செருப்பு விட்டு எறிவாங்கன்னு. நொப்பே உங்க வீட்ல இருந்தா என்ன பொளந்துருவாங்க. நாட்டுல இந்த உலகத்துல இனி வர்ற காலத்துல எல்லாம் யாருக்கு யாரும் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்க. அவரவரை பாதுகாத்துக்கணுமே தவிர ஆன பெண்ணோ பெண்ண ஆனா பாதுகாக்க முடியாது. அது உண்மை. கல்யாணம் ஆகிற வரைக்கும் கூட வர அண்ணன் தம்பி பாதுகாக்கிறான். அண்ணன் தம்பி பாதுகாக்கையில ஒரு புள்ள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடி போகுது. இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து ஒரு புள்ள கல்யாணம் லவ் பண்ணி ஓடி போகுதுன்னா என்ன அர்த்தம்? உன் பாதுகாப்பு மயிறு சரி. நீ பேசாம தானே இருந்த. கேளியா இங்க வாரா தூங்க இங்க நில்ற. அடி நோத்தா போட்டான்னு வச்சுக்க. நான் போட்டேன்னா உனக்கு ஆபத்து உனக்கு சட்டி கட்டி போவான். நான் சட்டியே போடுறது இல்லடா. நம்ம உறுப்பு தானா நீ? அஞ்சு பேர் ஒரு உறுப்பு தானா? சூப்பர் சூப்பர். ஆயுத பூஜைக்கு சட்டி போடக்கூடாது. கை தட்டுங்க. ஏய் நான் டவுசர் போடுவேன்னு சொன்னேன். சொல்லுமா நீ மாத்திரம் நீ மொட்டையா கேட்காதே. என் தம்பி வேகமா கை தட்டு. ஆயுத பூஜைக்கு சட்டி போடணும். சை எதுல 4 பேர் நாங்க பாதுகாப்பா இருக்கல. நீங்க வேற ஆளை கூட்டிட்டு ஓடிடுறீங்க. அண்ணன் தம்பி பாதுகாப்பா இருக்கல. இப்படி ஒரு தவறு நடக்குது. அந்த தவறு நடக்கிறதுக்கு உன்னோட ஆம்பளை பாதுகாப்பு கொடுத்தது இல்லையா? இல்ல பெண் பாதுகாப்பா இல்லாதனாலயா? கல்யாணம் ஆன பிறகு புருஷன் கூட கல்யாணம் ஆன பிறகு புருஷனோட பிரச்சனையா இருக்கு. அதுக்கப்புறம் தாய் தப்ப வீட்டுக்கு பெண் வந்துடுறா. பெண் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆண் கொடுத்த பாதுகாப்பு சரியில்லையா இல்ல பெண் மேல தப்பா? அதுக்கப்புறம் பெத்த பிள்ளைகளை பாதுகாப்பு கொடுத்து வளர்க்குறோம். பெத்த பிள்ளைய கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்தது தாய் தகப்பன. அந்த பெண் பாதுகாப்பா இல்ல பெத்த புள்ள ஆணா இருந்தா அது பாதுகாப்பா? அம்மா ஆம்பளை எப்பவுமே உங்களுக்கு பாதுகாப்பு தான். நீங்க பாதுகாப்பான்னு கேக்குறீங்களே. ஒரு பொம்பளை பிள்ளைக்குன்னு ஆம்பளை 5 பேர் சேர்ந்து நாங்க பாதுகாக்கிறோம். பஸ்ல ஏத்துறோம், தெருவுல ஏத்துறோம், காலேஜ்ல விடுறோம், டீ வாங்கி கொடுக்குறோம், வீட்டுக்கு கொண்டு போய் விடுற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கோம்னு. அப்ப இந்த இடத்துல பூரா இருக்கிற ஆண்கள் பாதுகாப்பா இருக்கேல. ஒரு பெண்ணுக்கு தவறு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் ஆண் பாதுகாப்பா பெண் தப்பா? அம்மா தவறு நடக்குன்னா அதுக்கு எல்லாம் வயசுதான் காரணம். ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம வீட்டுல இருக்கு. அந்த பிள்ளைக்கு சரியான நேரத்துல சரியான வயசுல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம்னா எந்த தவறும் நடக்காது. சரி. நம்ம பொம்பளை பிள்ளை படிக்குதுன்னா மொத்தமா கூட்டிக்கிட்டு யாரையா கூட்டிட்டு ஓடிடும். அப்புறம் ஆத்தாள பொண்ணு மருந்தை கொடுத்து சுருக்க போட்டு நிக்க வேண்டியது. சரி. அதைத்தான் நாங்க சொல்ல. அதனால ஆம்பளை வந்து உங்களுக்கு பாதுகாப்புன்னு இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்படி சொல்லாது. பாதுகாப்பா இருக்கேன்னு பாதியிலேயே ஆப்பு வச்சுட்டு கிளம்பிடுறேன். என்ன வந்தாலும் அப்படியே பேசி சமாளிக்கிறிய. ஏன் அவன் கோபத்துக்கு நீ ஆளாயிருவேன்னு நினைக்கிறியா? அவன் என்ன மைத்த புடுங்க தம்பி இங்க பாரு. தொடாத, மிதிக்காத, தலையில அடிக்காத. கும்புறா மறுபடிக்கு திருப்பி வண்டியை கூட்டி கிடக்கு. திருப்பி சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. தம்பி கை தட்டுக்கிறா. சிங்கத்துக்கு எங்கடா கோவம்? நீ ஆடி
என்னை போட்டு ஊறி நான் ஒரு டம்மி பீஸு. நீ நினைக்கிற மாதிரி நான் சிங்கம் இல்லை, ஒரு மஜரும் இல்லை. சிங்கம் என்ன செய்யும்னா வேட்டையாடி காட்டில் உள்ள விலங்கு எல்லாத்தையும் அடிச்சு திங்கி. நான் பாதுகாக்கிற சிங்கம் இல்லை, திங்கிற சிங்கம் இல்லை. இது பன்னிக்குட்டி பிய தின்னுட்டு பன்னிக்குட்டிங்களா நீங்க? இப்ப பன்னிக்குட்டினா பிரியாணி திங்குது. இப்ப நீங்க தான் பிய திங்கணும் போல. நான்லாம் சாப்பிட்றதே இல்லை. அதனால